ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பைசி தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு தீராத பிரச்சனைகள், பிரச்சனை மேல பிரச்சனைகள். காலையில நம்ம படுக்கையில இருந்து எழுந்தோம் அப்படின்னு சொன்னாலே, இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி சமாளிச்சு வெளியே மீண்டு வர போறோம்? 4 பேர் மாதிரி நம்ம எப்பதான் நல்லா வாழ்றது? மனசு இவ்வளவு வேதனையா இருக்கே! ஒரு நாளைக்கு ஒரு நாள் வந்துட்டு பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டு தான் போதே தவிர, குறையறதுக்கு வழியே இல்லையே! எந்த சாமிய கும்பிட்டா நம்மளுக்கு இந்த கஷ்டமெல்லாம் தீரும்? அப்படின்னு சொல்லிட்டு மனசு வேதனைப்பட்டு இருக்கீங்களா? இந்த வழிபாடு பண்ணி பாருங்க. கட்டாயம் வந்துட்டு உங்க பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல விலகி ஓட ஆரம்பிச்சிருங்க. அது என்ன வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நம்மளோட முன்னோர்களும் சரி, பெரியவர்களும் சரி வழிகாட்டிய வழிபாடு தான் இது. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான வழிபாடுங்க. அதுக்கு முன்னாடி சின்ன விஷயங்க. இந்த வீடியோக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஏதாச்சும் ஒரு கோயில், சிவன் கோயில் இருக்கும் இல்லையா? அந்த சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனை வந்துட்டு நீங்க கோயிலுக்கு போங்க. போயிட்டு வந்துட்டு விநாயகர் நல்லா வந்து வணங்கிக்கங்க. அங்க விநாயகர் இருப்பார் இல்லையா? விநாயகரை வணங்கிட்டு அங்க உள்ள சிவபெருமான நல்லா மனசார வேண்டிக்கோங்க. இந்த பிரச்சனைகள்ல இருந்து என்னை சீக்கிரம் வெளியில கொண்டு வாங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. அப்ப விநாயகருக்கு ஒரு விளக்கு ஏத்தி வச்சுக்கோங்க. விநாயகருக்கு விளக்கேத்தி வச்சுட்டு சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு அங்க உள்ள மற்ற தெய்வங்கள் எல்லாரையுமே நல்லா மனசார வேண்டி தரிசனம் பண்ணிக்கோங்க. இன்னும் மெயின் தெய்வத்துக்கே நம்ம இனிமேதான் போக போறோம். நம்ம சிவபெருமான நம்மள அனைவருக்கும் இறைவனான இந்த சிவபெருமான மனசார வேண்டிக்கோங்க. என்னை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போங்க கடவுளே, நீங்க எப்பவுமே எனக்கு துணை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மனசார வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு உங்களுக்கு அந்த கோயிலுக்குள்ள போன பின்னாடியே அந்த இறை சிந்தனையும் நம்மளோட கஷ்டமும் மட்டும்தான் ஞாபகம் இருக்குமே தவிர வேற எந்த ஒரு நினைவுமே இருக்கக்கூடாது. நம்ம கஷ்டம் தீரணும். இவ்வளவு மனசு நொந்து போய் வேண்டிக்கோங்க. நல்லா எந்த அளவுக்கு கடவுள்கிட்ட நம்ம தாயிட்ட எந்த அளவுக்கு நம்ம அழுவோமோ அந்த அளவுக்கு மனசு நொந்து போய் நல்லா வேண்டிக்கோங்க. உங்க கஷ்டம் அந்த அளவுக்கு இருக்கு இல்லையா? பிரச்சனைகளும் அந்த அளவுக்கு பெருசா இருக்கு இல்லையா? இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் தானே. அதனால பாருங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தெய்வத்துக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு மனசு நொந்து வேண்டிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதுல இருந்து நம்மளுக்கு வெளியில வரக்கூடிய தீர்வு கிடைக்குங்க. நல்லா மனசு வந்து வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு நீங்க அங்க உள்ள மற்ற தெய்வங்கள் எல்லா பிரகாரங்களையும் சுத்தி வந்துக்கோங்க. வந்துட்டு துர்க்கை அம்மன் சன்னதி இருக்கும் இல்லையா? கட்டாயமா வந்துட்டு சிவபெருமான் கோவில்ல துர்க்கை அம்மன் சன்னதி இருக்கும். இந்த துர்க்கை அம்மனுக்கும் ஒரு விளக்கு போடுங்க. நான் சொன்னேன் இல்லையா? நீங்க எத்தனை தெய்வத்துக்கு வேணாலும் விளக்கு போடலாம். ஆனா கட்டாயமா வந்து விநாயகருக்கு ஒரு விளக்கு, சிவபெருமானுக்கு ஒரு விளக்கு, அடுத்து வந்து துர்க்கை அம்மனுக்கு ஒரு விளக்கு போட்டு நீங்க மனசார வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே நீங்க அந்த கோவிலை விட்டு வெளியில வரும்போதே உங்களோட மன பாரங்கள் சுத்தமா குறைஞ்ச மாதிரி இருக்கும். உங்க கஷ்டம் எல்லாம் உங்களை விட்டு போனது மாதிரியே இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ரிலீஃப் கிடைக்கிறது மட்டும் இல்லாம உங்களோட வாழ்க்கையிலுமே அந்த கஷ்டங்கள் இருக்க இடம் தெரியாம விலகி போக ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நாள்ல. ஒரே நாள் மட்டும் கிடையாதுங்க. இது எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ பெரும்பாலும் பாருங்க இந்த காலையில ஏறு பொழுதுல இந்த வேண்டுதல் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் இல்ல, நான் வந்து காலையில நிறைய வேலை இருக்குங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க சாயங்கால டைம்ல இந்த வேண்டுதல் வச்சுக்கலாம். ஆனா நீங்க ஒரு வாட்டி வந்துட்டு இந்த மாதிரி வேண்டுதல் போய் வச்சீங்க கோவில்லனா அதே டைம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஒண்ணு காலையில போனீங்கன்னா தொடர்ந்து காலையிலேயே போங்க. அப்படி இல்லை சாயங்காலம் நீங்க இந்த வேண்டுதல் வைக்க போனீங்கன்னா சாயங்காலமே போங்க. இந்த மாதிரி ஒரே மாதிரி பண்ணக்கூடிய வேண்டுதலுக்கு பவர் அதிகங்க. நீங்க இந்த மாதிரி எத்தனை தடவை செய்யலாம்? அப்ப 48 முறை இந்த மாதிரி நீங்க கோயிலுக்கு போயிட்டு வேண்டிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட கஷ்டங்கள் கட்டாயமா வந்துட்டு எவ்வளவு பெரிய கஷ்டமா மலை போல இருந்த கஷ்டம் கூட இருக்க இடம் தெரியாம போயிருக்கிறது உங்களால கண்கூட பார்க்க முடியுங்க. தேங்க்யூ சோ மச்.